ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இன்சிடெண்ட் வந்து கண்ணு முன்னாடியே ஜஸ்ட்னு இதாச்சு. பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த ரோட்டில் இருந்து ஒரு எக்ஸலில் ஒருத்தவங்க வராங்க. இந்த கீழே பாருங்கள், ரோட்டில் ஒரு கார் வந்து பிரேக் அடித்து எந்த அளவுக்கு அந்த எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பள்ளம். இந்த மாதிரி சின்ன ரோட்டில் இருந்து மெயின் ரோடுகளில் வர்ற பைக்ஸ் தயவு செஞ்சு பார்த்து பொறுமையாக வர்றதில் என்ன ஆகிடப்போகுது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா? இன்றைக்கி அந்த பைக் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்ததுனால அந்த காரில் இருக்கிறவங்களும் ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய விபத்தில் அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடந்திருக்கும். கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரு மீடியம் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், எனக்கு முன்னாடி கார் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. ஜங்ஷன்லேருந்து வந்தவங்க பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரம் பிரேக் அடித்து அந்த கார் நின்னதில் அந்த 2 உயிரும் பழச்சி. காருக்குள்ளே இருந்த 2 குழந்தைங்க, 2 லேடிஸு, 2 ஜென்ஸு எல்லாருமே எஸ்கேப்பு. இல்லைனா இன்றைக்கி பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க வரவங்க கொஞ்சம் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இருந்து வர சின்ன ரோட்ஸ்லேருந்து வர்றவங்க கொஞ்சம் பார்த்து வரதில் என்ன ஆகிடப்போகுது? தயவு செஞ்சு ப்ளீஸ் கவனமாக பைக்லேயோ காரில் எதுலேருந்து வந்தாலும் சின்ன ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் ஏறும்போது பார்த்து 2 நிமிஷம் நின்று லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து உள்ளே வாங்க. உங்களுக்கும் நல்லது, ரோட்டில் வரவங்களுக்கும் நல்லது. ப்ளீஸ் கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.